வணக்கம் நேர்களே, வெல்கம் டு பெண்மேடை. பெண்களுக்கான பிரத்யேக நிகழ்ச்சி இது. ஸோ ஒவ்வொரு நாளும் நம்ம ரொம்ப அழகான தலைப்பு எடுத்துட்டு அந்த தலைப்பில் எவ்வளவோ மாற்று கருத்துக்கள் இருக்கும் ஒவ்வொருத்தருக்கும். ஸோ அந்த மாற்று கருத்துக்களையும் தெரிஞ்சுக்கிறோம். அதே நேரத்தில் ஒருமித்த கருத்துக்கள் என்னென்ன, எந்த மாதிரி விஷயத்தில் பெண்கள் வந்து ஒருமித்த கருத்துக்களை தெரிவிக்கிறாங்க, இப்படி நிறைய விஷயங்களை நிறைய டாபிக் நம்ம ஹேண்டில் பண்ணிக்கிறோம். ஸோ இன்றைக்கும் ஒரு அழகான டாபிக் தான். ஸோ டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே உணர்ச்சி வசப்பட்டு நம்ம வந்து அப்செட்டாக இருக்கிற டைமில் வந்து நம்ம சில நேரத்தில் சில டிசிஷன்ஸ் எடுத்துருவோம், அப்படி இல்லையா? சில விஷயங்களை, சில செயல்களை நம்ம செஞ்சுருவோம். அது என்ன மாதிரி விஷயங்கள்? அப்படி நீங்கள் ரொம்ப ஒரு கோபத்துலேயோ இல்லை ஒரு அப்செட்லேயோ நீங்கள் எடுத்த டிசிஷன்ஸ்னால நீங்கள் வந்து அதற்கு ஏற்பட்ட பின்விளைவுகள் என்ன, நீங்கள் என்ன மாதிரி ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்க? சில நேரத்தில் லாங் டேர்மாக நம்மளை அஃபெக்ட் பண்ணுற மாதிரியான சில டிசிஷன்ஸ் எடுத்துருக்கலாம். இல்லை ஷார்ட் டேர்மாக இன்னொருத்தருக்கு கடுமையான ஒரு வார்த்தைகளையோ இல்லை நம்மளுக்கே ஒரு கடுமையான அந்த ஒரு சூழ்நிலையோ ஏற்படுத்தியிருப்போம். ஸோ ரொம்ப கோபமாக இருக்கும்போதோ இல்லை மனசு வந்து ரொம்ப வந்து கஷ்டப்படும் போதோ சில டிசிஷன்ஸ் நம்ம உடனே எடுத்துருவோம். ஸோ அந்த மாதிரி ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு எடுத்த நீங்கள் டிசிஷன்ஸ் என்ன? ஸோ இந்த தலைப்பில் தான் நம்ம பேச இருக்கிறோம். ஸோ இந்த தலைப்பில் நீங்கள் உங்களுடைய கருத்தை தெரிவிக்கணும்னு நினச்சிங்கன்னா தெரிவிக்க வேண்டிய எண்கள் 044-300-00321, 300-00322, 300-00323. பொதுவாக வந்து ஆண் பெண் பாகுபாடு இல்லாமல் எல்லாருமே உணர்ச்சி வசப்பட்டு கோவப்படுவாங்க. பட் இருந்தாலும் நம்ம பெண்களாகிய நாம் சில நேரத்தில் வந்து சில கரெக்டான பாயிண்டில் எல்லா பெண்களுமே ஒருமித்து அந்த டிசிஷன்ஸை தப்பாக எடுத்துருவோம். இல்லை ஒரு உணர்ச்சி வசப்பட்டு சில செயல்கள் வந்து ஒரே மாதிரி சில பேர் செய்வாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், பொருட்களை தூக்கி வீசுகிற மாதிரி இருக்கலாம், இல்லைனா ஒரு அப்பா அம்மா கிட்ட பேசாமல் இருக்கலாம், கணவர்கிட்ட பேசாமல் இருக்கலாம். ஸோ எந்த மாதிரியான டிசிஷன்ஸ் நீங்கள் எடுப்பீங்க? ஸோ இந்த தலைப்பில் பேசுகிறதுக்காக முதல் காலர் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம். வணக்கம், நான் வேலைச்சேரிலிருந்து அபிராமி பேசுறேன். அபிராமி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். சொல்லுங்க அபிராமி, இன்னைக்கு தலைப்பு இதுதான். அதாவது கோவப்பட்டு ரொம்ப வந்து மனசு படப்படான்னு இருக்கும் இல்லையா பெண்களுக்கு. ஸோ ஒரு கஷ்டத்துலேயோ ஒரு கோவத்திலேயோ எடுக்கக்கூடிய டிசிஷன்ஸ் என்னவா இருக்குது? ஸோ என்ன மாதிரியான டிசிஷன்ஸை நீங்க ஒரு உணர்ச்சி வசத்துல எடுத்திருக்கீங்க இது வரைக்கும் லைஃப்ல? உணர்ச்சி வசத்துல எடுக்கக்கூடிய எல்லா முடிவுமே தப்பா தான் இருக்கும். அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். என்ன பேசணும்னு தெரியாம பேசிடுவோம். திடீர்னு இல்லாட்டியும் பெண்கள் மோஸ்ட்லி என்ன பண்ணுவோம்னா, எதா இருந்தாலும் எடுத்து வீசி பேசிடுவோம். அந்த டைமிங்க்கு நம்ம கோபத்தை தீர்க்கணும்னா என்ன வேணாலும் பேசிடுவோம், ரொம்ப ஹேட் பண்ற மாதிரி. அதனால நிறைய பேருக்கு லைஃப்ல நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு. லைஃபே ப்ராப்ளமா கூட சில பேருக்கு இருந்திருக்கு. சொல்லுவாங்க, அவளுக்கு வாயில தான் சனி அப்படின்னு சொல்லுவாங்க. இதே ஜென்ஸ்னா நம்ம எவ்வளவு பேசினாலும் கேட்டுட்டே இருப்பாங்க. ஏன்னா அவங்க வெளியில நிறைய இடத்துக்கு போறாங்க. அதுல வந்துட்டு அந்த ஸ்ட்ரெஸ் இருக்காது அவங்களுக்கு. சரி, நம்ம ஸ்ட்ரெஸ்ஸ வந்து வேற வழி இல்ல, இந்த பேச்சுல தான் காமிச்சாக வேண்டியிருக்கு. சில பெண்களுக்கு வெளியிலேயே போக முடியாத பெண்கள்லாம் இருக்காங்கல்ல, வீட்டை விட்டே வெளில கிளம்பாத பெண்கள்லாம் இன்னமும் இருக்காங்க. ஆனா அப்படி இருக்கிறவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் இல்லாததுனால தானே அப்படி நடக்குது. கண்டிப்பா ஸ்ட்ரெஸ்னாலதான் அது வந்து அதிகமா பேசுறாங்க. வெளியில போனா நிறைய விஷயம் வெளி உலகமே தெரியாம எத்தனை பெண்கள் இருக்காங்க. இதை பேசினா இதுதான் நடக்கும்னு தெரியாமலாம் எத்தனை பெண்கள் இருக்காங்கல்ல. சரி அபிராமி, ஒரு தனி பர்சனா நீங்க உங்களோட வாழ்க்கையில ஏதாவது ஒரு உணர்ச்சி வசமா எடுத்த டிசிஷன்ஸ் எதா இருக்கா? உணர்ச்சி வசமா திடீர்னு கோவப்பட்டு பேச மாட்டேன். இந்த வேணாம் தூக்கி எறிஞ்சிருவேன். நிறைய விஷயம் நடந்திருக்கு. ஓகே, சோ அதனால ஃபீல் பண்றீங்களா? நிறைய உறவுகளை நம்ம இழந்திருக்கோமே, ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம், வேலை பார்க்கக்கூடிய இடத்துல இருக்கலாம். சோ அந்த மாதிரி பேசிடுவீங்களா? அதுக்கப்புறம் நான் பேசவே மாட்டேன். அவங்களா வந்து பேசின ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இன்னமும் இருக்காங்க. அவங்களா பேசணும்னா இன்னுமே நான் பேசாம நிறைய பேர்கிட்ட எல்லாம் இருந்திருக்கு. ஓகே, ஏன் அபிராமி அது நீங்களே சொல்றீங்க உணர்ச்சி வசத்துல எடுக்கக்கூடிய டிசிஷன்ஸ் வந்து தப்பு தானே, அப்ப இதுவும் தப்பா தானே இருக்கும்? இந்த குணம் மாத்திக்க முடியலையா? ஆமா மேம், அது அப்படியே இருந்துச்சு. ஓகே, எனிவே உண்மையை சொல்லியிருக்காங்க. அவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து மோஸ்ட்லி வந்து ரொம்ப கோவப்படக்கூடிய பெண்கள் எடுக்கிற முதல் டெசிஷன் இதுவாக தான் இருக்கும். ஸோ எதிராளி வந்து ஒரு சஜஷன் கொடுக்குறாங்க, இல்லை வந்து இவங்களுடைய பேச்சுக்கு எதிர்பேச்சு பேசுகிறாங்கன்னா கூட ரொம்ப கோவப்படக்கூடிய பெண்கள், அதாவது நேச்சர்னு ஒன்று இருக்குது. எல்லா பெண்களும் கோவப்பட மாட்டாங்க, எல்லா ஆண்களும் கோவப்பட மாட்டாங்க. ஸோ அந்த கோவம்ன்ற உணர்ச்சி வந்து ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய பெண்கள் ஃபஸ்ட் எடுக்கக்கூடிய டிசிஷன் அவங்க கிட்ட இருந்து அந்த உறவுகளை துண்டிச்சிருவாங்க.
ஸோ ஓகே எனக்கு எதிராக பேசிட்டீங்க, இல்லை எனக்கு பேச வேண்டிய டைமில் நீங்கள் எனக்கு சப்போர்ட்டிவாக இல்லை, இல்லைனா எனக்கு பிடிக்காத மாதிரி பேசிட்டீங்க, இந்த மாதிரி ஏதாவது ஒரு காரணம் சொல்லி அந்த உறவையே துண்டிச்சிருவாங்க. அந்த ஒரு உறவை ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், ஃபேமிலி மெம்பர்ஸாக இருக்கலாம். நீவன் நிறைய பேர் வந்து அப்பா அம்மா கிட்டேயே ஒரு கோவத்தினால அந்த ஒரு கோவத்தை வெளிப்படுத்த முடியாமல் சில நாட்கள் சில மாதங்கள் பேசாமல் கூட இருக்கிறது நம்ம கேள்விப்படுறோம். ஸோ இது உண்மையிலேயே அவங்க சொன்ன ஃபஸ்ட்டு பாயிண்ட்டாக அவங்களால ஏற்றுக்க முடியல. அதாவது உணர்ச்சி வசத்தில் எடுக்கிற எந்த ஒரு டிசிஷனும் தப்பாக தான் இருக்குன்றது உண்மைதான். ஆனால் அது காலப்போக்கிலையாவது ரொம்ப ரிலாக்ஸ்டாக ஆனதுக்கு அப்புறமாவது நம்ம மாற்றிக்கிறோமானா நிறைய பேரால் அதை மாற்றிக்க முடியல. ஸோ நிச்சயமாக இன்றைக்கி நம்ம டாப்பிக்கில் இது ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் தான். ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு குணாதிசயம் இருக்குது. ஸோ அந்த வகையில் அடுத்த காலர்கிட்ட பேசலாம். வணக்கம். வணக்கம் பானு, நல்லா இருக்கீங்களா? வணக்கம் ஸ்ரீதேவிமா, ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்ப்பா. சொல்லுங்க ஸ்ரீதேவிமா, தலைப்பு தெரியுமா? சொல்லுங்க மேடம் ஒரு தடவை. ஓகே, பெண்கள் வந்து அவங்களுக்கு வந்து கோவம் வரும்போதோ இல்ல வந்து ஒரு உணர்ச்சி வசப்படும் போதோ தப்பான டிசிஷன்ஸ் எதாவது எடுத்துருவாங்க இல்லையா? ஸோ எந்தெந்த வகையில அவங்க வந்து தவறான டிசிஷன்ஸ் எடுக்கிறாங்க? நீங்க உங்க வாழ்க்கையில எடுத்த ஏதாவது தவறான டிசிஷன்ஸ்க்கு ஃபீல் பண்றீங்களா? இல்ல மேடம், இப்போ வந்து ஆக்சுவலா கோவம் வந்து வருது, நம்ம இல்லைன்னு சொல்ல, எனக்கும் வந்து கோவம் நல்லாவே வரும். ஆனா வந்து நம்மளோட அந்த இதை வந்து இன்னொருத்தவங்க கிட்ட குடுக்க கூடாது மேடம். நம்மள வந்து கோவம், இப்ப எனக்கு ஒரு கோவம் வந்து பயங்கரமா வரும் எனக்கெல்லாம். அப்ப நான் என்ன பண்ணுவேன், பேச மாட்டேன். யார்கிட்ட கோவம் இருக்கோ அவங்க கிட்ட பேச மாட்டேன், அந்த இடத்த விட்டு விலகி வந்துருவேன். அதோட அவங்களை அப்படியே அவாய்ட் பண்ணிடுவேன். ஓகே, அவங்களே திரும்ப என்கிட்ட பேச வரும்போது கூட நான் வந்து ரொம்ப வச்சுக்க மாட்டேன். சரி, இந்த மாதிரி பண்ணீங்க ஜஸ்ட் அதாவது, ஆனா எனக்குள்ள உள்ளுக்குள்ள வந்து எனக்கு அந்த கோவம் இருந்துட்டே தான் இருக்கும். போகாதா? ஆமா ஆமா. அது ஆனா அது வந்து தப்பு மேடம். அது வந்து நம்ம ஹெல்த்த பாதிக்குது. சொல்றது ஈஸி, நம்ம வந்து கோவத்துக்கு ரியாக்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்றோம். ஹெல்த் பாதிக்குது, இதுதான் ஆக்சுவலா முக்கியமான விஷயம். யாரு கோவப்படுறாங்களோ அவங்களுக்கு தான் வந்து அதிகமான ஹெல்த் பாதிப்பு இருக்கு. வயித்துல வந்து ஒரு ஆசிட் சுரக்குது அப்படிங்கறாங்க. அதனாலதான் வந்து அல்சர் இதெல்லாம் வருது. நம்ம வந்து இப்ப நான் கூட சொல்றேன், ஆனா வந்து அது ரொம்ப கஷ்டம் மேடம். அந்த மாதிரி மனசை வந்து அமைதியா வச்சு, ஆனா நான் ஒரே ஒரு டிப்ஸ் கொடுக்குறேன். ஏன்னா எனக்கு அந்த ரைட் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் ரொம்ப கோபக்காரி தானே. அதனால அனுபவிச்சவங்க அனுபவசாலி, நீங்க சொன்னா ஏத்துக்கலாம். சொல்லுங்க. ரைட் டு கிவ் தட் டிப். என்னன்னா நம்ம வந்து மத்தவங்களுக்கு கொடுக்க கூடாது மேடம். அந்த நம்ம ஹெல்த்த கெடுக்கிறதோ நம்ம வந்து மனசை கெடுக்கிறதுக்கோ மத்தவங்களுக்கு அந்த உரிமையை கொடுக்கவே கூடாது. யார் அவங்க வந்து இப்ப உங்க மேல பாசமா இருக்கிறவங்க இதுனாக்கா உங்களை கோவப்படுத்த மாட்டாங்க. இன்கேஸ் கோவப்படுத்தினாலும் அந்த கான்டெக்ட்ல அதுக்கப்புறம் உங்ககிட்ட அன்பா வந்துருவாங்க. ஒரு நிமிஷம் 2 நிமிஷத்துல சில கோபம் முடிஞ்சிரும், இல்ல காலப்போக்குல அவங்க மாத்திப்பாங்க நமக்காக. நம்ம தேவை என் பொண்ணு என்னோட அப்பா அப்படின்னும் போது நம்ம வருவோம். இப்ப வந்து தேர்ட் பர்சன் யாரோ அவங்களை வேணும்ட்டு, இப்ப எங்க நெய்பர்ஸ் எல்லாம் ரொம்ப இரிட்டேட் பண்ணுவாங்க. எங்களை சுத்தி இருக்கிற நெய்பர்ஸ் வந்து அவ்வளோ அந்த மாதிரி. அப்ப வந்து நான் நினைச்சுப்பேன், நம்ம ஏன் கோவப்படுறோம், இவங்க who are they to us? நம்ம ஏன் அவங்க கிட்ட அந்த ரைட்டை கொடுக்கணும்? நம்மள வந்து நம்ம ஹெல்த்தை கெடுக்கிறதுக்கோ நம்ம கோவத்தை படுத்த நம்ம எதுக்கு அந்த ரைட்டை நம்ம கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நானே நினைச்சுப்பேன். ஸோ வந்து நம்ம வந்து அவங்களுக்கு கொடுக்க கூடாது மேடம் அந்த இதை. ஆமா, கோவப்படாம, அதாவது நான் வந்து அந்த இடத்துல பேசவே பேசாதீங்க. நான் என்ன சொல்றேன், நான் பேசவே மாட்டேன் அந்த இடத்துல. அந்த இடத்த விட்டு விலகி வந்துடும். ஆனா உள்ளுக்குள்ள நமக்கு இருக்கும் பாத்தீங்களா, அந்த கோவத்தை கூட வச்சுக்க கூடாது. ஏன்னா அதுதான் நம்மள பாதிக்கும். அந்த நிமிஷத்துலயே மறந்துட்டு போயிடுறது நல்லதுன்னு நினைக்கிறேன். எனிவே தேங்க்யூ ஸோ மச் ஸ்ரீதேவிமா. அவங்க சொன்ன விஷயங்கள் வந்து ரொம்ப தெளிவாக இருந்துச்சு. மற்றவங்க நம்மளை கோவப்படுத்துறதன் மூலிமா நம்ம உடல் ஆரோக்கியம் கெடுது, அந்த ஒரு உரிமையை நம்ம அவங்களுக்கு விட்டு கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க. அடுத்த காலர் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம். 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 வணக்கம், யார் பேசுறீங்கம்மா? சித்ரா மேடம். நல்லா இருக்கேம்மா, நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சொல்லுங்க சித்ராமா, இன்னைக்கு தலைப்பு தெரியும்னா உங்களுடைய கருத்து தெரியும். கோபம்ங்கிறது வந்து முதல்ல பரமசத்ரு, நமக்கு முதல்ல அதுதான் இது. பட் அந்த கோவத்தை அந்த நேரத்துக்கு நம்ம டேக்கிள் பண்ணி முடிச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் நம்மள மாதிரி கிடையாது. ஒரு நிமிஷம் செகண்ட்ல தானே அந்த தப்பான டிசிஷன் எல்லாம் எடுத்துரும். அந்த அவசரப்பட்டு கோவத்தை விட்டு எத்தனையோ கேசஸ் நிறைய பாத்துக்கோம். பட் எல்லாமே அந்த ஒரு செகண்டோட ரியாக்ஷன் தான் அது. பட் அந்த நேரத்துல நம்ம கோவம் வராம இப்ப எத்தனையோ விதங்கள் இருக்கு. யோகா அது இதெல்லாம் நிறைய இப்போ இது பண்ணலாம். எந்த வேலையாவது அவங்க அப்படியே அவங்க டைவர்ட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி பண்ணி நம்ம கோவத்தை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிட்டோம்னா கண்டிப்பா இந்த மாதிரி எந்த ஆக்சிடென்ட்டும் எதுவுமே நடக்காது. சித்ராமா, இது நம்ம எப்படி சொல்றது, நமக்கு நாம தான் கட்டுப்படுத்திக்க முடியும். எதிராளி நம்மள வந்து கோவப்படுத்துறாங்கன்னா அது நம்மள எப்படி அதை பிளாக் பண்றதுன்னு எனக்கு தெரியல. சோ எந்த அளவுக்கு நம்ம அமைதியா இருக்க முடியும், நம்ம பாத்துக்க முடியும். நம்ம அதான் நான் சொல்றேன், நிறைய வே ஆஃப் இது இருக்கு. இப்போ இந்த காலத்துல எல்லாருக்குமே ஓரளவுக்கு
எல்லாத்துலயுமே ஒரு அலர்ட் இருக்கு. எல்லாமே நமக்கே ஒரு சுகர்னா சுகர் வரக்கூடாதுங்கிற லெவலுக்கு இப்ப ஜனங்க எல்லாம் யங்ஸ்டர்ஸ் எல்லாம் ரொம்ப இது இருக்காங்க. அந்த மாதிரி கோபம் வரக்கூடாதுங்கிறதுக்கு நீங்க யோகா ஏதாவது ஒரு மார்க்கம் போங்க. நீங்க அப்படியே அந்த நேரம் அவங்க உங்களை நம்மள இரிட்டேட் பண்ணி கோபம் பண்றாங்களா, அந்த நேரத்துக்கு அது அந்த அந்த டாபிக்ல இருந்து விட்டுட்டு வேற டைவர்ட் பண்ணி வேற இடத்துக்கு போயிடுங்க. இல்ல சித்ராமா, உங்களோட வாழ்க்கையில இவ்வளவு தெளிவா இருக்கிற நீங்க என்னைக்காவது கோவப்பட்ட தவறான டிசிஷன்ஸ் எடுத்திருக்கீங்களா? அதுக்கு ஃபீல் பண்ணிருக்கீங்களா? கண்டிப்பா நான் வந்து கோவப்பட்டிருக்கேன், நிறைய கோவப்பட்டிருக்கேன். பட் அந்த கோவப்படுற நேரத்துல என்ன பண்ணுவேன், அந்த ஒண்ணு எனக்குள்ள நான் வந்து கொஞ்சம் ஒரு இது ராமராமான்னு அந்த மாதிரி ஏதாவது மந்திரத்தை சொல்லுவேன். இல்லையா அந்த இடத்த விட டைவர்ட் ஆகி வெளில போயிடுவேன். அந்த இடத்துல நம்ம இன்னும் பெரிய பிரச்சனைகள் உருவாக்குறத விட அங்க இருந்து மூவ் பண்ணிடலாம். ஓகே, அவாய்ட் பண்ணிடலாம். அந்த பிரச்சனை அப்ப சால்வ் ஆயிடும். அதுக்கப்புறம் ஆற போட்டு பார்த்தோம்னா எல்லாருமே நார்மல் ஆயிடுவாங்க, கொஞ்சம் ஓரளவுக்கு ரியல் லைஃப்க்கு வந்துருவாங்க. அப்புறம் நம்ம பட்டது கோவப்பட்ட தப்பு தானோன்னு அவங்களே ஃபீல் பண்ற மாதிரி இருக்கு. ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங். உண்மையிலேயே 3 காலர்ஸ் ரொம்ப அருமையாக அவங்களோட விளக்கத்தை கொடுத்துருந்தாங்க. ஸோ ஒரு விஷயத்துலேருந்து அவாய்ட் பண்ணி அந்த ஒரு நிமிஷத்துலேருந்து நம்ம வெளியில் வந்தாலே பாதி கோவம் நம்மளுக்கும் குறைஞ்சிரும், எதிராளிக்கும் குறைஞ்சிரும். ஸோ இந்த மாதிரி இன்னும் நிறைய காலர்ஸ் நிறைய கருத்துக்களோட இணைய இருக்காங்க. அதுக்கு முன்னாடி நம்மளோட நிகழ்ச்சியில் ஒரு ஷார்ட் பிரேக். சரணமையப்பா. சபரிமலையில் இன்று பூஜை நேரம். நடை திறப்பு அதிகாலை 3 மணிக்கு. நிர்மாலயம் அதிகாலை 3:05 மணிக்கு. அபிஷேகம் அதிகாலை 3:15 மணிக்கு. கணபதி ஹோமம் அதிகாலை 3:20 மணிக்கு. நெய் அபிஷேகம் அதிகாலை 3:30 மணி முதல் காலை 11 மணி வரை. உஷ பூஜை காலை 7:30 மணிக்கு. உச்ச பூஜை நண்பகல் 12:30 மணிக்கு. நடை சாத்துதல் அந்த அன்பு நமக்கு தேவை. அந்தஸ்துல நம்ம விட ரொம்ப ரொம்ப உயர்ந்தவர். ஆகட்டண்டா தம்பி ராஜா நடராஜா. என்னைக்குமே நாணயத்தை மறக்க கூடாதுங்கிறதுக்காகத்தான் காசுக்கே நாணயம்னு பேர் வச்சிருக்காங்க. ஐயோடைய கையை அள்ளி கொடுக்கிற கை. அள்ளி அள்ளி கொடுக்கிற இடத்துல இருந்து தாண்டா நானே வர்றேன். ஓடி ஓடி உழைக்கணும், ஊருக்கெல்லாம் கொடுக்கணும். எம்ஜிஆர், KR விஜயா, மேஜர் சுந்தர்ராஜன், நாகேஷ் மற்றும் பலர் நடித்த நல்ல நேரம் குடும்ப சித்திரம் இன்று மதியம் 1:30 மணிக்கு கண்டு மகிழுங்கள். நாளை நம் பெண் நிகழ்ச்சியில் நவ நாகரிக உடைகளை பற்றி எடுத்து சொல்லும் ஸ்டைல் அண்ட் ஃபேஷன். பெண்களின் மனநிலை மேம்பட மனம். அவங்க பேச்சு திறனா இருக்கட்டும், இல்லைன்னா அவங்களோட மோட்டார் ஸ்கில்ஸ், அவங்களோட இயக்கத்திறன், இந்த மாதிரி வந்து ஒரு நேரத்தில் வந்து அவங்க வளர்ந்து கொண்டே வரும்போது ஒரு 5 வயது வரை இந்த டெவலப்மெண்ட் வந்து ஆகிட்டே இருக்கும். இது வந்து நரம்புகள் சம்பந்தப்பட்ட ஒரு டெவலப்மெண்ட். இன்னும் பல சுவாரஸ்யமான தகவல்களுடன் வருகிறாள் பெண். நாளை காலை 11:30 மணிக்கு. எதுக்காக ஆசீர்வாதம் வாங்க? டாக்டர் கிட்ட போய் ஸ்கேன் பண்ணி பார்த்ததுல நம்ம வீட்டுக்கு பேர பையன் தான் பிறக்க போறான். பிரமாதம்டா. நல்ல செய்தி தான் நீ சொல்லிருக்க. நான் தான் சொன்னேன்ல, எனக்கு பையன் தான் பிறப்பான். இந்தாங்க ஸ்வீட் சாப்பிடுங்க. இருக்கட்டும், பரவாயில்ல, வேண்டாம், சொல்றத கேளு. நீங்க சாப்பிட்டே தான் ஆகணும். மோகனுக்கு வாரிசு வரும் என்ற செய்தியை தன் அம்மாவிடம் சொல்லாமல் சிவகுமாரிடம் சொல்ல வருத்தப்படும் அம்மா. வைஷ்ணவி எங்க போயிட்டா? ஆளையே காணோம். காலையில இருந்தே வைஷ்ணவியை காணும். என்னது, வைஷ்ணவிய காலையில இருந்து காணுமா? ஒருவேளை இந்த அம்மன் அவளை குட்டி என்ன பத்தின எல்லா உண்மைகளையும் அவகிட்ட சொல்லிருப்பாளோ? வைஷ்ணவி தேவி இன்று மாலை 6:30 மணிக்கு. இல்லந்தோறும் வானவில், இனி குடும்பம் தோறும் கொண்டாட்டம். வானவில் Facebook, Twitter மற்றும் யூடியூபிலும் ஒளிபரப்பாகிறது. வாட்ஸ்அப் எண் 9176500095. கண்டு மகிழுங்கள். எல்லைகளின்றி இணைந்திருப்போம் வானவிலுடன். பேக் டு பெண் மேடை. நம்ம நிகழ்ச்சியோட அடுத்த காலர் இணைப்புல இருக்காங்க. யார் பேசுறாங்கன்னு பார்க்கலாம். வணக்கம். வணக்கம்மா. வணக்கம்மா, யார் பேசுறீங்க? இஸ் மீனாட்சி ஃப்ரம் வேலூர் டிஸ்ட்ரிக்ட். மீனாட்சி, வேலூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து. மீனாட்சிமா எப்படி இருக்கீங்க?
நல்லா இருக்கேன் மேம். நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். மீனாட்சிமா பாத்துட்டு வரீங்களா பெண்மேடை? பாத்துட்டு இருக்கேன். இன்னைக்கு தலைப்பு தெரியுமா என்ன பேசிட்டு இருக்கோன்னு? கோவம். ஆமா. சோ அதுவும் உணர்ச்சி வசத்துல எடுக்கக்கூடிய முடிவுகள் அதுவும். ஆமா. கோவம் பாத்தீங்கன்னா தன்னை மட்டும் அழிக்காம தன்னை சுத்தி இருக்கிற உறவுகளையும் வந்து அழிச்சிடும். இப்போ லைஃப்ல வந்து நம்ம வந்து எல்லாமே ஒர்க் பண்ணிட்டு இருப்போம், பிசினஸ் பண்ணிருப்போம். பிசினஸ் பண்ணணும்னா கஸ்டமர் கிட்ட நம்ம வந்து அவங்களுக்கான இதை சொல்யூஷன் கொடுக்கும் கொஞ்சம் பணிவாதான் பேசணும். அது வேலை செய்யற இடத்துல மேலதிகாரி கிட்ட பணிவாதான் பேசுவோம். ஸோ அவங்களோட உறவே இல்லாத அவங்க கிட்ட எல்லாம் விட்டு நம்ம ஈகோ எல்லாம் விட்டு கொடுத்துட்டு இதுக்காக மணிக்காக தானே அவங்க கிட்ட எல்லாம் நம்மளோட ஈகோ கோவம் எல்லாம் அப்படி அவங்க கிட்ட விட்டு கொடுக்குற கோவத்தை நம்மள சுத்தி இருக்கிற உறவுகிட்ட இந்த கோவத்தை விட்டு கொடுக்கறதுல அதுல என்ன இருக்கு? லைஃப்ல என்னதான் அச்சீவ் பண்ண போறீங்க? கோவத்தை தலையில தூக்கி வச்சு என்ன அச்சீவ் பண்ண போறீங்க? அதனால இழக்க மட்டும் தான் போறோம், அதுல எதுவுமே அச்சீவ் ஆகாது. கண்டிப்பா இழக்க தான் போறோம். திங்க் அபவுட் பாசிட்டிவ். நம்ம பாசிட்டிவ் எனர்ஜி நம்ம கிட்ட இருந்தாலே கண்டிப்பா கோவமா ஒரு பர்சன் நம்மளுடைய பாசிட்டிவ் எனர்ஜி கண்டிப்பா மாத்திடும். அது எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. நடைமுறையில நான் நிறைய பார்த்திருக்கேன். நீங்க பாசிட்டிவ் எனர்ஜியோட இருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்க கோவம் குறையும். ஏன்னா இந்த கோவத்தால நல்ல உறவுகளை இழக்க கூடாது. இழந்துட்டு அல்டிமேட் லைஃபோட எண்ட் பாயிண்ட்ல நீங்க என்ன அச்சீவ் பண்ண போறீங்க எல்லாருமே ஒரு செகண்ட் யோசிச்சானாலே கோவம் கண்டிப்பா யார்கிட்டயுமே இருக்காதுங்க. சும்மா யோகா பண்ணி கோவத்தை குறைங்க அது வேணாம். நல்லா அந்த உறவுகள் இருக்க நன்மை யோசிங்க. அதனால பிரதிபலனை எதிர்பார்க்காம உங்க கோவத்தை கொஞ்சம் தள்ளி வச்சு பாருங்களேன். ஏன்னா வாழ்க்கையில கஷ்டம் கோவம் எல்லாமே வந்து இருகோடுகள் மாதிரிதான். இப்ப பெருசா தெரியுது பாத்தீங்கன்னா நாளைக்கு சின்னதாயிடும். ஒரு வருஷம் வச்சு பார்த்தா ஒண்ணுமே இல்லாம போயிடும். அதுவே ஒண்ணும் இல்லாம போயிடும். ஆமா. இவ்வளவு தெளிவா பேசுறீங்களே மீனாட்சிமா, நீங்க கோவப்பட்டது இல்லையா? இல்ல மேம், இல்ல கோவப்படுவேன். பட் இருந்தாலும் வந்து அத நானே அந்த சமயத்துல ஏன்னா நம்மள சுத்தி இருக்கும். நான் எல்லாரும் என்ன இரிட்டேட் பண்ணுவாங்க. அந்த செகண்ட் நீங்க பொறுமையா இருந்துதான் பாருங்களேன், அதுக்கான பிரதிபலன் நல்லா இருக்குமே. அதுக்கப்புறம் இப்ப உங்ககிட்ட கோவப்பட்டு பேசணும், அவங்களே அடடா இவங்கள போய் நம்ம மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு ஃபீல் பண்ணி மறுபடியும் அவங்க நம்ம கிட்ட திரும்பி வருவாங்க. ஓகே, முடிஞ்ச வரைக்கும் அதை அவாய்ட் பண்ண பாருங்க. இல்லையா அமைதியா பொறுமையா இருந்துட்டு பாருங்க. அவ்வளவுதான். ரொம்ப 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 சிம்பிளான ஒரு சொல்யூஷன் கொடுத்துட்டாங்க ஆக்சுவலா. ஓகே, அவங்க சொன்ன சொல்யூஷன் வந்து நான் மறுபடியும் ரிமைண்ட் பண்றேன். ரொம்ப அருமையான ஒரு தீர்வு கொடுத்துருந்தாங்க. அடுத்த காலர்ட்ட பேசிட்டு வந்துடலாம். வணக்கம். வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்கம்மா? சரஸ்வதி, கீழ்பாக்கத்துல இருந்து பேசுறேம்மா. சரஸ்வதிமா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீ நல்லா இருக்கியாமா? ரொம்ப நல்லா இருக்கேம்மா. எல்லாருமே நல்லா இருக்காங்க. சரஸ்வதிமா, பெண்மேடையில என்ன பேசிட்டு இருக்கோம்னு தெரியுமா தலைப்பு? நல்லது. முதல்ல உங்களுக்கு வந்து நான் ஒரு நன்றி சொல்றேன். இந்த மாதிரி எங்க கருத்தை பதிவு பண்ண வைக்கிறதுக்கே உங்களுக்கு ஒரு நன்றி. ரொம்ப நன்றி. தேங்க்யூ. கோவத்துல எடுக்கிற முடிவுகள் வந்து எப்பயுமே ஏடாகுடமா தான் இருக்கும். அது வந்து கோவம் நியாயமான இருக்கு. கோவத்தை தூண்டுறதுக்குன்னே சில பேர் செயல்படுவாங்க. அப்போ உணர்ச்சி வசப்பட்டு அடுத்தவங்களோட உணர்வுகளோட நம்ம விளையாடாத இருந்தா நம்ம கிட்டயோ இல்ல அத சார்ந்தவங்கள்ட்டயோ நம்ம புண்படுத்தாத இருந்தா பல பிரச்சனைகள்ல இருந்து நம்ம வந்து விடுபடலாம். இது வந்து இப்ப நான் சொல்றது வந்து என்ன மாதிரி எத்தனையோ சரஸ்வதிகள் சார்புல தான் நான் பேசுறேன். நிச்சயமா. சோ நம்ம வந்து அதுல இருந்து அவாய்ட் பண்ணிட்டு போயிடுறது நம்மளுக்கும் நல்லது, அவங்களுக்கும் நல்லது. முடியாத அளவுக்கு இடுக்குப்பிடி போடுவாங்க. ஆனாலும் நம்ம வந்து உணர்ச்சி வசப்பட்டு உணர்வு பூர்வமா யாரையும் வந்து காயப்படுத்த கூடாதுன்றதுதான் என்னோட இது என்னோட சொந்த அனுபவம். ஓகே, ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங். எல்லாருமே வந்து ரொம்ப தெளிவாக பேசுகிறாங்க. அந்த ஒரு வயசுக்கேற்ற அந்த ஒரு முதிர்ச்சி அனுபவம் அதுதான் நம்மளோட பெண்மேடை நிகழ்ச்சியில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். எல்லா கருத்துக்களுமே இப்போ உள்ளவங்க கேட்டுட்டு வந்தாங்கன்னா உண்மையிலேயே வந்து லைஃபுக்கே ஒரு பாடமாக அமையும்னு நினைக்கிறேன். அடுத்த காலர் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம். வணக்கம், கனகா பேசுறேன். கனகாம்மா எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்க எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாருமே நலமா இருக்கோம். சொல்லுங்க கனகாம்மா, உங்களுடைய ஒரு தடவை எனக்கு டாபிக் தாராளமா. ஸோ இருக்கிறதுலே நம்மளுக்கு ரொம்ப சட்டுன்னு வரக்கூடிய ஒரு உணர்வுன்னு பார்த்தா கோவமா தான் இருக்கு. ஸோ ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு நம்ம கோவப்படும் போது எடுக்கக்கூடிய முடிவுகள் வந்து நிறைய பின்விளைவுகளை சந்திக்கும். ஸோ அந்த மாதிரி என்ன மாதிரியான பின்விளைவுகளை சந்திக்கிறாங்க? கோபத்தினால ஏற்படக்கூடிய விளைவுகள் என்ன? அதாவது கோபத்தின் ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டுங்கிறது ரொம்ப கரெக்டானது. நம்மளே வந்து அதுக்கப்புறம் நினைச்சு பார்த்தோம்னா நம்ம அந்த முடிவு எடுத்ததோ இல்ல பேசுனதோ அது வந்து தப்பா நமக்கு தெரியும். அதாவது இப்ப வந்து சாதாரணமா எல்லாம் பேசிட்டு போயிடலாம், ஈஸியா இருக்கும். அந்த சிச்சுவேஷன்ஸ் அப்ப அந்த கஷ்டங்கள் வர்ற அந்த சிச்சுவேஷன்ல தான் எப்படி முடிவு எடுக்கிறதுன்னு தெரியணும். இப்ப வந்து ஈஸியா எல்லாரும் பேசுவான் ஆத்திரப்படாத கோவப்படாதேன்னு. இப்ப வந்து ஒரு உதாரணத்துக்கு நான் ஒரு சின்ன மேட்டர் சொல்றேன். ஏதாவது கையில வந்து நமக்கு இப்ப காசு இல்ல,
ஆனா வந்து வீட்டுல யாருக்கோ ஒருத்தருக்கு உடம்புக்கு ரொம்ப பண தேவை இருக்கு, அப்படி பண தேவை ரொம்ப இம்மீடியட்டா ரொம்ப லம்பா அமௌண்ட் வேணும். அப்படிங்கிறப்ப இத வந்து நம்ம வந்து கொஞ்சம் ஆம்பளை கொஞ்சம் யோசிச்சு முடிவு எடுப்பாங்க. நம்ம சட்டுன்னு வந்து எனக்கு இப்ப சீக்கிரம் வேணும், உங்க அம்மா காப்பாத்தணும், எனக்கு எப்படி அது வீட்டை வித்துனாலும் எனக்கு வச்சு கொடுங்க, அப்படி இப்படின்னு நம்ம வந்து ஒரு இதா பேசுவோம். அது வந்து ஆண்கள் வந்து அப்படி செய்ய மாட்டாங்க. அவங்க நிதானமா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் இது மூலமா போய் கொஞ்சம் அந்த ஒரு டிலே ஆகும். நம்ம வந்து அதை பொறுத்துக்கிறது இல்ல, டக்குன்னு பேசிட்டு அந்த எடுத்தோம் கவுத்தோன்னு பேசினா இந்த காலத்துல எல்லாம் வீடு திருப்பி வாங்குறதோ இதுங்கிறதோ எவ்வளவு கஷ்டம் பின்னாடி அதை நினைக்கிறதே இல்லை. எல்லாருக்குமே எல்லாருக்கும் வந்து அது வந்து சட்டுன்னு அந்த ஆத்திரம், அதாவது அந்த ஹெக்டிக் ஆக்ஷன் தப்ப சாதாரண நேரம் கோவப்பட மாட்டோம், நல்லா பேசுவோம், நல்லா இருப்போம், எல்லாரும் நல்ல பிள்ளைன்னு தான் சொல்றாங்க. அந்த அம்மாவை பத்தி ஒண்ணுமே இல்லை, நல்லா இருக்காங்க. அது கஷ்டம்னு அந்த நம்மளோட சிச்சுவேஷன்ஸ் தப்ப வந்து நம்ம வந்து மதி மயங்கி அந்த முடிவு எடுத்துறோம். அதுக்கு வந்து நாமே வந்து இப்பவே வந்து யோகா, கடவுள் தியானம், நாம சங்கீர்த்தனம் இதெல்லாம் பண்ணி நம்ம மனசை வந்து நல்லா வச்சுக்கணும் அப்படிங்கறது என்னோட கருத்துப்பாங்க. நிச்சயமா. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங் கனகாமா மட்டும் இல்லை, அதுக்கு முன்னாடி பேசின சரஸ்வதிமா, மீனாட்சிமா, இவங்க எல்லாருமே லைஃப்பை நம்ம எப்படி எதிர்கொள்ளணும், என்ன மாதிரி விஷயங்களை நம்ம செய்யலாம், எப்படியெல்லாம் அது நம்மளை பாதிக்குதுன்றத நிறைய கருத்துக்கள் சொல்லியிருந்தாங்க. இன்னும் நிறைய காலர்ஸ் நிறைய கருத்துக்களோட இணைய இருக்காங்க. அதுக்கு முன்னாடி நம்மளோட பெண்மேடை நிகழ்ச்சியில் ஒரு ஷார்ட் பிரேக். உங்களோட ஈவினிங் டைமை என்ஜாயபிளா ஸ்பெண்ட் பண்ண வித்தியாசமான டாபிக்களோட லைவ்ல பேசுவோம், ரகலையா பேசுவோம். இது வானவில்லின் ஹலோ குட் ஈவினிங். உங்களோட டேவை ஜாலியா கம்ப்ளீட் பண்ண உடனே ஃபோன் பண்ணுங்க. நீங்க கால் பண்ண வேண்டிய நம்பர்ஸ் 044-300-0321, 044-300-0322, 044-300-0323, SMS அல்லது வாட்ஸ்அப் பண்ண வேண்டிய நம்பர் 9176500995. ஹலோ குட் ஈவினிங் நேரலை நிகழ்ச்சி தினமும் மாலை 4:30 மணிக்கு. நமக்கு நம்ம தேவ் வேணும். என் குழந்தைய விட எனக்கு எதுவுமே முக்கியமா தெரியல. ஆனா ஒண்ணு, உனக்கு என்ன வேணுங்கிறத நீ தான் முடிவு பண்ணணும். பேரு கெட்டு போகக்கூடாதுன்னு நினைக்கிறியா, இல்ல உங்க அம்மாவுக்கு துணை போகணும்னு நினைக்கிறியா, இல்ல நீ பெத்தெடுத்த குழந்தைய மீட்டெடுக்கணும்னு ஆசைப்படுறியா? ஒன்றுமே புரியாமல் தவிக்கும் சாந்தா. நான் யாருக்கும் துரோகம் பண்ண விரும்பல, முக்கியமா உனக்கு. இவன் உன்னோட புள்ள, நான் இவனை உன்கிட்டயே ஒப்படைக்கணும்னு நினைக்கிறேன். இவனை பொடிமா. இல்லம்மா, தீர்க்க சுமங்கலி இன்று இரவு 7 மணிக்கு. நிதானமாய் 25 நொடிகள், பதிலளிக்க 2 கேள்விகள், பதற்றம் தரும் 10 நிமிடங்கள், 2 விடைகளுக்காக காத்திருக்கும் தங்கம், 1 மணி நேர நேரலையில் உலகளாவிய சுவாரஸ்யமான பொது அறிவு கேள்விகள், குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை உங்கள் குடும்பத்தோடு மகிழ்ந்து விளையாடும் ஒரே வினாவிடை போட்டி. தினம் தினம் தங்கம். தினம் தினம் தங்கம் திங்கள் முதல் சனி வரை இரவு 8 மணிக்கு காண தவறாதீர்கள். தினமும் காலையில் பிரார்த்தனை நாதத்தின் பேரொழியால் இறைவனை பூஜிப்போம் பக்தி பாமாலையில். மலர்ந்த மலர்ச்சுடரே தேசனே தேனார் அமுத சிவபுரனே பாசமாம் பற்றறுத்து பாரிக்கும் ஆரியனே. தினமும் காலை 7 மணிக்கு நமது பக்தி பாமாலையில் நாத ஆராதனையுடன் இணைந்திருப்போம் வானவில்லுடன். புதன்கிழமை நாளை வந்து நான் வெஜிடேரியன் தான். உங்களை சுவைக்க தூண்டும் புதிய வகை ரெசிபி நாளை நண்பகல் 12 மணிக்கு காணத் தவறாதீர்கள். இல்லம் தோறும் வானவில், இனி குடும்பம் தோறும் கொண்டாட்டம்.
வானவில் அனைத்து கேபிள் நெட்வொர்க்களிலும் மற்றும் டாடா ஸ்கை 1567, ஏர்டெல் 777, வானவில் கூகுள் பிளே ஆப், வானவில் இன்டர்நெட் லைவ் டிவியிலும் கண்டு மகிழுங்கள். எல்லைகளின்றி இணைந்திருப்போம் வானவிலுடன். வெல்கம் பேக் டு பெண்மேடை. நம்ம நிகழ்ச்சியில் என்ன டாபிக் பேசிகிட்டு இருக்கோன்றதை மறுபடியும் உங்களுக்காக ரிமைண்ட் பண்ணுறேன். அதாவது கோவப்பட்டு சில அன்கம்ஃபர்டபுளான சுச்சுவேஷன்ஸில் நம்ம வந்து ரொம்ப கோவத்தில் எடுக்கக்கூடிய முடிவுகள் எப்போவுமே தவறாக தான் இருக்கும். இது நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி தவறாக எடுக்கக்கூடிய முடிவுகள் என்னவா இருக்குது? முக்கியமாக பெண்கள் பற்றி தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். ஸோ அடுத்த காலர் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம். வணக்கம்மா. யார் பேசுகிறீங்கம்மா? புதுக்கோட்டையிலேருந்து வசந்தா பேசுகிறேன். வசந்தாம்மா, எப்படி இருக்கீங்கம்மா? ரொம்ப நல்லா இருக்குமா. சொல்லுங்க வசந்தாம்மா, இன்னைக்கு தலைப்பு உங்களுக்கு தெரியும்னா உங்களுடைய கருத்தை பதிவு செய்யலாம். எனக்கு தெரியுது, நல்ல ஒரு தலைப்பா தான் இருக்கு. அது முக்கியமா பெண்களுக்கு எல்லாருமே சொல்லுவாங்க, ஆண்களுக்கு நம்ம கோவமே வராத மாதிரி பெண்களுக்கு தான் கோவம் வர்ற மாதிரி எல்லாம் பேசுவாங்க. வீடுகள்லயே சொல்லுவாங்க பாருங்க, பெண்ணு ரொம்ப கோவிக்க கூடாது, இதா இருக்கணும். கோபத்தை வந்து கட்டுப்படுத்தலாமே ஒளி கோவம் வராம இருக்கவே இருக்க முடியாது. கரெக்டா தான் சொல்றீங்க. முடியாது. ஆமா, இருக்க முடியாது. நம்ம சிறு வயசுலயே நம்ம வீட்டுல பாக்குறோம், அப்பா அம்மா அவங்கள பார்த்தா நம்ம வளர்றோம். அப்ப வந்து எங்க அப்பா கோவமே பட மாட்டாரு, அம்மா வந்து எதுக்கு எடுத்தாலும் கோவப்படுவாங்க. அப்ப எனக்கு என்ன தோணும்னா, அப்பா மாதிரிதான் நம்ம இருக்கணும், அம்மா மாதிரி ரொம்ப கோவப்படக்கூடாது அப்படின்னு எனக்கு வந்து மனசுல பட்டுச்சு. அடுத்து நம்ம ஸ்கூலுக்கு போயிடறோம். ஸ்கூலுக்கு போகும்போது இந்த கோவப்பட்டு சில டீச்சர்ஸ் எல்லாம் பண்ணுவாங்க பாருங்க, ரொம்ப ஒரு மாதிரி பசங்கள்கிட்ட வெஞ்சன தேவையில்லாத வார்த்தைகளை பேசுறது, திட்டுறது. டீச்சர்ஸ்களுக்கு அதனால அவங்கள வந்து வெறுக்கப்படுறாங்க, ஒதுக்கப்படுறாங்க. அவங்க வீடுகள் எப்படி இருப்பாங்கன்னு தெரியாது. அப்ப நான் டீச்சராவே ஆயிட்டேன். நான் டீச்சரா இருக்கும்போது நீங்க டீச்சரா? ஆமா, நான் வந்து இது மாதிரி இருக்கக்கூடாது, இது மாதிரி சில விஷயங்கள பல விஷயங்கள் வந்து கத்துக்கிட்டோம், எப்படி இருக்கணும் எப்படி இருக்கக்கூடாதுன்னு. அதனால நான் என்ன பண்ணுவேன், நான் டீச்சரா இருக்கிறப்ப அந்த கோபங்களை எல்லாம் ரொம்ப குறைச்சிக்கிறது, ரொம்ப பசங்கள்கிட்ட ரொம்ப மின்கிள் ஆகி அவங்கள பக்கத்துல பிடிச்சு படிக்கிறான் படிக்கல அவன் வந்து பயப்படக்கூடாது. நம்மள்ட்ட இவ்வளவு பயம் போயிடுச்சுனாலே படிப்புல ஆர்வம் வந்துடும். அதனால பக்கத்துல பிடிச்சி ஏண்டா என்னப்பா இன்னைக்கு என்ன சாப்பிட்டியா சாப்பிடலையா ஹோம்ஒர்க் செய்தியா அப்படின்னு அரவணைச்சு கேட்டோம்னு வச்சுருங்க, அவன் நம்மள ரொம்ப அட்டாச்மெண்டா நம்மள்ட்ட எல்லாம் உண்மையை பேச ஆரம்பிச்சிருங்க. எந்த கிளாஸ் நீங்க ஹேண்டில் பண்றீங்க வசந்தாம்மா? என்னம்மா, எந்த கிளாஸ் ஹேண்டில் பண்றீங்க? நான் வந்து பிரைமரி தான். ஆனா ரொம்ப பசங்கள், ஆமா பசங்களுக்கு நான் நல்லா அவங்களோட இத நான் புரிஞ்சு வச்சிருக்கிறேம்மா பசங்களை. ரொம்ப சந்தோஷமா இருக்கு கேட்கவே. ஆமா, ஈவன் எல்கேஜில போய் பாருங்களேன், அது வந்து ஒரு முறை சொல்லி தான் கூப்பிடுங்க, அத்தை சித்தி பெரியம்மா அப்படின்னு சொல்லி நம்மள கட்டி பிடிப்பாங்க. அப்ப நம்ம வந்து கட்டி பிடிச்சாங்கன்னா சில டீச்சர்ஸ் வந்து தள்ளுவாங்க, அழுக்கு விழுந்துரும், அந்த மாதிரிலாம் ஒதுக்குவாங்க. நான் ஒதுக்க மாட்டேன், பிடிச்சிக்குவேன். ஓகே, நிச்சயமா. தேங்க்யூ ஸோ மச் வசந்தாம்மா. ரொம்பவே கேட்கவே நல்லா இருக்கு. எனக்கு தெரிஞ்ச சில வருடங்கள் கழிச்சு உங்களுக்கு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபேனாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன், இன்க்ளூடிங் மீ. அடுத்த காலர் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம். வணக்கம். ஓகே, இணைப்புலேருந்து கட் ஆகிட்டாங்க. ஸோ இன்றைக்கி நிகழ்ச்சியில் பேசின எல்லா காலர்ஸுமே சொன்ன கருத்துக்கள் எல்லாத்தையும் நம்ம சேகரித்து பார்த்தோம்னா ஒன்றே ஒன்று தான், நம்ம வந்து நம்மளோட லாஸ்ட் காலர் வசந்தாம்மா சொன்ன மாதிரி சூஸ் தான் பண்ணணும். நம்ம முன்னாடி கோவப்படுறவங்களும் இருப்பாங்க, கோவப்படாதவங்களும் இருப்பாங்க, நம்ம வீட்லேயே இருப்பாங்க. ஆனால் சூஸ் பண்ணுறது தான் முக்கியம். உங்களுக்கு எது ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்கும்போது? கோவப்படாத ஒரு மனிதர் அவங்களோட வாழ்க்கையை எப்படி வந்து கொண்டுட்டு போகிறாங்கன்றதெல்லாம் நல்லா இருந்திருக்கும். ஸோ அந்த வாழ்க்கையை நீங்கள் எடுத்துக்கோங்க. நீங்கள் எப்படி அவங்கள பார்த்து அட்மையர் ஆனீங்களோ உங்களை பார்த்து அட்மையர் ஆவாங்க. கோவத்தினால நம்ம சாதிக்கக்கூடிய விஷயம் எதுவுமே இல்லை. ஸோ கோவம் நம்மளோட உடம்பை பாதிக்கும் அப்படின்ற விஷயத்தையும், ஃபிசிக்கலாக எந்த அளவுக்கு அல்சர்லாம் வருன்றதை பற்றியும் ஒரு காலர் சொல்லியிருந்தாங்க. ஸோ பேசிக்கலி கோவம் கட்டுப்படுத்த வேண்டிய ஒன்று. ஸோ ஒரு முதலாளிக்கிட்ட எந்த அளவுக்கு நம்ம கோவப்படாமல் வந்து அந்த ஒரு சம்பளம் வாங்கணும், அவரை எப்படி கோச்சிக்கிறதுன்னு இருக்கவும், ஸோ அந்த ஒரு பொறுமை வந்து நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் தரணும். ஸோ இந்த மாதிரி நிறைய அழகான கருத்துக்களை நம்மளோட நேயர்கள் கொடுத்துருந்தாங்க. ஸோ இன்னைக்கு நிகழ்ச்சி ரொம்ப அருமையாக போனதுக்கான காரணம் காலர்ஸ் ஆகிய நீங்கள் தான். மிக்க நன்றி. இதே மாதிரி மீண்டும் ஒரு பெண்மேடை நிகழ்ச்சியில் அழகான தலைப்போட உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பானு.